கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. பேபி டாடிஸ் ஹோம். வீடியோக்குள்ள இருக்கும் வணக்கம். உங்களால் அதை உணர முடியுதா? எங்களுக்குள்ள அது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கொஞ்சம் கொஞ்சமா மார்வல் அவங்களோட பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மார்வல் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் எதுவும் பண்ணல. எண்டு கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூடமே மார்வலுக்கு அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி போகல. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், டெட்பூல் அண்ட் வூல்வரைன் அந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மற்ற படங்கள் நினைச்ச மாதிரி போகல. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அது என்னென்னன்றதை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோவை மாத்தணும். இப்போதைக்கு நாங்கள் அதை பண்ணல. வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியல, எங்க கையில கிடையாது. அது துணிவு மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது சூப்பர் கேர்ள் படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. புது டிசி யூனிவர்ஸ்ல சூப்பர்மேனுக்கு அடுத்து வர செகண்ட் படம் இதுதான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜேசன் மோமோவா ஆஸ் லோபோ நடிக்கிறாரு. மார்வலுக்கு எப்படி டெட்பூலோ அந்த மாதிரி டிசிக்கு இந்த லோபோ கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல பார்க்கலாம். இந்த படம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா தான் புது டிசி யூனிவர்ஸோட growthக்கு நல்லது. அடுத்து ஸ்பைடர்மேன். ஆனா அதுக்கு முன்னாடி அதே மாசம் ரிலீஸ் ஆகிற இன்னொரு ப்ராஜெக்டை பத்தி பார்த்தரலாம். இது ஒரு நான் சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட் தான். பட் இருந்தாலும் நிச்சயமா டாக் ஆஃப் தி டவுனா இருக்கும். கிறிஸ்டோபர் நோலனோட சர் கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி. மித்தாலஜிக்கல் ஜானரை வச்சு தலைவன் என்ன பண்ண போறான்றத பாக்குறதுக்காக உலகமே ஆவலா காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்றத. நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. ஓகே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்துக்கிட்ட வருவோம். லிட்ரல் பீக். ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற ஹீரோஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்போம். அதே ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் பிடிக்குமா பிடிக்காததுக்குலாம் பேச்சே இல்லை. இந்த 3 பேர்த்துல யாரை பிடிக்கும்னு தான் கேட்போம். நீங்க மற்ற ஹீரோ ஃபேனாவே இருந்தாலும் ஸ்பைடர்மேன் நிச்சயமா அவங்க டாப் 5ல இருப்பாரு. அதே மாதிரி இந்த 3 ஸ்பைடர்மேன்ல உங்களுக்கு யார் பிடிக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த படத்தை வச்சே தனியா ஒரு வீடியோ போடலாம். பட் பார்க்கலாம், ரிலீஸ் டைம் அப்ப சான்ஸ் இருந்தா பார்க்கலாம். ஃபேன்ஸ் எல்லாரும் கூட ரிலேட் ஆகுற மாதிரி ஒரு ப்ரோக் ஸ்பைடர்மேன். What is happening to me? மார்வல் ஃபேன்ஸ் வருஷ கணக்கா கேட்டுட்டு இருந்த சேவேஜ் ஹல்க். I didn't know you could get that big. எல்லா டைப்லயும் டிசைனா வில்லன். அதுக்கப்புறம் பனிஷர். Go home. அது கூடவே அப்படியே அந்த லாயரையும் கொஞ்சம் சேர்த்து விட்டீங்கன்னா இந்த மூவியோட பியூட்டியே பாத்தீங்கன்னா, இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் காமிக் புக் மூவியா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே ட்ரைலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காமிக் புக் கவர்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா பார்க்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பார்த்துடணும். ஏன்னா இந்த காலத்துல ஸ்பாய்லர்ஸ்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஸ்பைடர்மேனை முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்ல வெனமை வச்சு ஸ்பைடர்மேனை அவரோட சவக்குழியில இருந்து வெளியே வர மாதிரிலாம் காட்ட போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பார்க்கலாம். தேங்க்யூப்பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. அப்படியே ஆகஸ்ட் ஸ்பைடர்மேன் வச்சு ஓட்டிட்டு செப்டம்பருக்கு வந்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க சைல்ட்ஹுட்ல இந்த உல்வரின் கேமை விளையாடி இருப்பீங்க. ஒரு பக்கா உல்வரின் கேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் உல்வரினுக்கு ஒரு செகண்ட் கேம் வரப்போகுது. Let's get you guys out of here. Are you a superhero? Look, kid. I'm Wolverine. அதுவும் இந்த கேமை பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 1 and 2 மைல்ஸ் மொராலிஸ் இந்த கேம்ல டெவலப் பண்ண இன்சோமினியா கேம்ஸ் தான் இந்த கேமையும் டெவலப் பண்றாங்க. அதுவும் இந்த கேம் பாத்தீங்கன்னா PS5 தான் ரிலீஸ் ஆக போகுது. PS5 இருக்கிறவங்க PS5ல விளையாடுங்க. PS5 இல்லாதவங்க தமிழ் கேமிங் போய் பாருங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்படியே அக்டோபர் வந்தீங்கன்னா டிசியோட கிளே ஃபேஸ் ரிலீஸ் ஆகுது.
இது பார்த்தீங்கன்னா அந்த புது டிசி யூனிவர்ஸில் வரப்போகிற ஒரு ஹாரர் படம் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி பெருசாக இந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிசியோட பேட்மேன் கூட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்குன்றது மட்டும் தெரியும். பேட்மேன் பற்றி பேசும்போது இந்த பேட்மேன் 2க்கான ஷூட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி சூப்பர்மேன் 2க்கான ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு. டிசியோட 2 பெரிய தலைங்க அடுத்த வருஷம் வருவாங்க. சூப்பர்மேன் 1 கூட வர வேண்டிய படம் சூப்பர்மேன் 2 கூட வருது. அடுத்து இயர் எண்டிங்க பேங்கரா முடிக்க போற 2 விஷயங்கள். 1 பீக் மார்வல் அப்படின்னா என்னன்னு காட்ட போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. So that I may fight once more, defeat one more enemy. இன்னொன்னு கேமிங் ஹிஸ்டரியே பார்க்காத சம்பவத்தை பண்ண காத்துட்டு இருக்கிற GTA 6. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது GTA 6ஓட ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அது கூடவே GTA 6ஓட கேம் பிளே ட்ரைலர் வந்தா அதை பத்தி ஒரு வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டூம்ஸ்டே கிட்ட வரலாம். படம் ரிலீஸுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இப்போதான் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துட்டு வராங்க. ஆனா என்ன, அதுக்குள்ள லீக்ஸ், அதை வச்சு ஏஐ வீடியோஸ். தயவுசெய்து இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடிப்பையில கெடுத்துப்படாங்க. சரி, படம் ரிலீஸ்க்கு நிறைய டைம் இருக்கிறதுனால பார்க்கலாம், படம் நல்லாவே வரும். ஓகே, இந்த வருஷத்துக்கான சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளவுதான். இதில் நீங்கள் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களை கூடிய விரைவில் இதுக்கு மேல பிரேக்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்சலரேஷன் தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பாய். இதோ உங்களுக்காக. क्यों तूने मेरी फुर्सत की, क्यों दिल में इतनी हरकत की, इश्क में इतनी बरकत की, ये तूने क्या